உங்களுடைய வாழ்க்கையில இப்ப நீங்க தொடர்ந்து ரசிக்கப்பட்டீங்க, முழு குடும்பமாய் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்தீங்க. இன்னும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன அற்புதங்களை செய்தார், இயேசுவோட நாமத்தை நீங்க இன்னும் எப்படி மேன்மைப்படுத்தலாம் இருக்கீங்க? இயேசப்பா எத்தனையோ அற்புதங்கள் செய்திருக்கிறார். ஆனால் அத்தனை அற்புதங்களும் இப்பொழுது உங்களுக்கு ஒரே நேரமாக சொல்லிக் கொள்றதுக்கு சந்தர்ப்பங்கள் இல்லை. ஆனால் முக்கியமான ஒரு சாட்சியை நான் கட்டாயமாக சொல்ல வேணும். என்னென்னு சொன்னால், நான் இன்னைக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்பதாக எனக்கு ஒரு சுவையினம் வயிற்றில் ஏற்பட்டது. அப்போ அது என்னன்னு எனக்கு தெரியாது. அப்போ திடீரென கொண்டு போய் நாங்கள் டாக்டர்கிட்ட காட்டின பொழுது அவர்கள் சொன்னார்கள், வயிற்றில் கட்டி இருக்குன்னு சொல்லி, அந்த கட்டி நீங்கள் ஆப்ரேஷன் பண்ண வேணும் என்று சொல்லி சொன்னார்கள். அப்போ நான் ஓமன்று சொல்லிவிட்டு வீட்டை வந்துட்டு அவர் அந்த டேட்டுக்கு நான் அங்கே போகும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு ஆப்ரேஷன் செய்ய முடியாதம்மா, உங்களுக்கு வயிற்றில் தண்ணி இருக்குது, ஆனால் இது ஆப்ரேஷன் செய்தால் உங்களுக்கு அது ஆபத்தாக முடியும், ஆப்ரேஷன் செய்ய முடியாதுன்னு சொல்லி வயிற்றில் எனக்கு ரோட்டை ஒன்று போட்டு டீ போட்டு 3 நாள் தொடர்ந்து இந்த வயிற்றில் இருந்த தண்ணி எடுத்தார்கள். 4 லிட்டர் கிட்ட அந்த தண்ணி எடுபட்டது. தண்ணி எடுத்தார்கள். எடுத்ததுக்கு பிற்பாடு சொன்னார்கள், எனக்கு உங்களுக்கு மருந்து ஏற்ற வேண்டும், நீங்கள் போய் மருந்து தெளிப்பள்ளியில் போய் மருந்து ஏற்றுங்கோ, 3 மருந்து ஏற்றினதுக்கு பிற்பாடு உங்களுக்கு ஆப்ரேஷன் செய்யலாம்னு சொல்லியிருந்தார்கள். அப்போ நான் சரியான்னு சொல்லி வந்துட்டேன். வந்து முதலாவது மருந்து ஏற்றின பொழுது எனக்கு மூச்சு திமிரி எல்லாம் மேலாமல் எல்லாம் வந்துட்டுது. அந்த மருந்து ஏற்றினதுக்கு பிறகு எனக்கு சரீரங்களும் மேலாம் வந்துட்டுது. என்னுடைய குடும்பம் மிகவும் பயந்து போனார்கள். குடும்பத்திலே ஒரு பதட்டம் ஏற்பட்டது. ஆனாலும் கர்த்தர் என்னுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்ட குடும்பமாய், என்னுடைய பிள்ளைகள் கணவரெல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருந்தபடியால் அவர்கள் விசுவாசத்திலே இருந்து பதறி போகாதபடிக்கு ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வாரம்மா, நீங்கள் கலங்கக்கூடாதுன்னு சொல்லி என்னையும் தைரியப்படுத்தினார்கள். என்னுடைய சபையும் வந்து, என்னுடைய காணான் சபை சிஸ்டர்கள் போதகர்மார் எல்லாரும் எனக்காக விட்ட வந்து ஜெபிப்பார்கள். ஹாஸ்பிட்டலில் ஜெபித்தார்கள். என்னுடைய சகோதரர்கள் ஜெபித்தார்கள். எல்லாருடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டார். நான் பிறகு 2வது மருந்தும் ஏற்றப்பட்டேன். தலையில் உள்ள முடி அத்தனையும் எனக்கு எல்லாமே போய்விட்டது. அப்போ அந்த நிலைமையிலே இந்த சொந்தங்கள் எல்லாருமே என்னை பார்க்க வந்தார்கள். எனக்கு கேன்சர், நான் தப்ப மாட்டேன் என்று சொல்லி என்னை பார்க்க வந்தார்கள். அவர்கள் வந்து பார்த்து என்னை கட்டிப்பிடிச்சு அழுது போட்டு போனார்கள். ஏனென்றால் எனக்கு இப்படி வந்துட்டுது, இனி தாங்கள் என்னை பார்க்க முடியாது என்ற காரணத்தை வச்சு கட்டிப்பிடிச்செல்லாம் அழுது கொஞ்சிட்டு போனார்கள். அப்பொழுது நான் அவர்கள் சொல்லிவிட்டது ஒரே ஒரு பதில், நீங்கள் போங்கோ, உங்களை பார்க்க நான் வருவேன். எனக்குள்ள ஒரு விசுவாசம், என் குடும்பத்தில் விசுவாசம் இருந்தபடியால் நீங்கள் போங்க, உங்களை பார்க்க நான் வருவேன் என்று தான் சொல்லி அவர்களுக்கு அனுப்பினான். சிரித்தபடி தான் நான் சொல்லி அனுப்பினான். ஆனால் எனக்கு நான் அதை சொல்லும் பொழுது நான் சரியான சுயினப்பட்ட நிலைமையில தான் நான் இருந்தேன். 2வது மருந்து மேற்றி 3வது மருந்து மேற்றினதுக்கு பிற்பாடு எனக்கு ஆப்ரேஷன் நடந்தது. அப்போ ஆப்ரேஷனுக்கு போனால் ஆப்ரேஷன் டேட் தந்து ஆப்ரேஷன் செய்தாச்சு. எனக்கு செய்யும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், எனக்கு ஆப்ரேஷன் செய்கிறதுக்கு முதல் அவர்கள் சொல்லிட்டார்கள், எனக்கு நான் 3வது ஸ்டெப்பில் தான் இருக்கணும் என்று சொல்லி. எனக்கு குடல் எல்லாம் பரவிட்டது என்று, வயிற்றில் கட்டி மாத்திரமல்ல குடலும் உங்களுக்கு பரவிட்டது என்று தான் அவர்கள் ஆப்ரேஷன் செய்கிற நேரம் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். பிறகு அந்த ஆப்ரேஷன் செய்கிற டேட்டுக்கு ஆப்ரேஷன் செய்தெல்லாம் முடிந்து நான் திரும்பி வரும்பொழுது அவர்களை கேட்டேன், எனக்கு அறிவெல்லாம் வந்ததுக்கு பிற்பாடு நான் இப்போ எப்படியான சூழ்நிலையில் இருக்கிறேன் டாக்டர் என்று கேட்க, அம்மா இப்போவும் உங்களுடைய நிலைமையை குறித்து எங்களுக்கு சொல்ல இயலாது, பெரிய ஒரு ஆபத்தில் இருந்து பெரிய ஒரு ஆப்ரேஷனில் இருந்து நீங்கள் தப்பி வந்திருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுக்கு செய்த ஆப்ரேஷன் வந்து பெரிய ஒரு ஆப்ரேஷன், சாதாரணமாக இல்லை. இதில் தப்பின உங்களுக்கு மிச்சத்தையும் உங்களோட கடவுள் செய்து முடிப்பார். ஏன்னு சொன்னால், நீங்கள் எந்த நேரம் பார்த்தாலும் நாங்கள் உங்களுக்கு ஊசியை போட வந்தாலும் சரி, எண்ணத்தை போட வந்தாலும் சரி, ஏசப்பா 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 என்று தான் கூப்பிட்டு கொண்டிருப்பீங்கள். ஆண்டபடியால் உங்களோட கடவுள் உங்களுக்கு கைவிட மாட்டார், உங்களுக்கு அற்புதம் செய்வார் என்று சொல்லி அனுப்பினார்கள். பிறகு ஆப்ரேஷன் செய்ததுக்கு பிற்பாடு எனக்கு கோல் வந்தது. நான் வீட்டை வந்துட்டேன், கோல் வந்தது. என்னை வர சொல்லி நான் போயிருந்த பொழுது எனக்கு சொன்னார்கள், என்னுடைய ரிப்போர்ட் வந்து ஆப்ரேஷன் செய்த ரிப்போர்ட் வந்துட்டுது என்று. அப்போ நான் சரி என்றுட்டு, எப்படி நான் இருக்கிறேன்னு சொல்லலுமா டாக்டர் என்று கேட்க, என்னம்மா பெரிய ஒரு ஆபத்திலேருந்து நீங்கள் தப்பி வந்திருக்கிறீங்கள், உங்களோட ரிப்போர்ட் எல்லாம் நல்ல ஓகே ஆகிருக்குது, உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்று. நான் இப்போ என்ன சர்வ சாதாரணமாக சொல்கிறாவே டாக்டர்ன்ட்டு கேட்டேன். அப்போ நீங்கள் சொன்னீங்கள் முதல் ஸ்டெப் 3வது ஸ்டெப்பில் நான் இருக்கிறேன்னு சொல்லி. அப்போ எனக்கு அந்த குடலில் காணப்பட்ட அந்த கேன்சர் கட்டிகள் எல்லாம் எங்கே என்று கேட்டேன். அம்மா உங்களுக்கு ஆப்ரேஷன் செய்யும் பொழுதே அது மறுத்து போயிடுச்சுது.
அது செத்து அதுக்கு ஜீவன் இல்லாமல் போயிட்டுது. என்றபடியா நீங்கள் இப்போ நல்ல சுகமாக இருக்கிறீங்கள்னு சொல்லி அவர்கள் சொன்னார்கள். மிகவும் சந்தோஷத்தோடு நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டு நான் வீட்டை வரக்கூடியதாக கர்த்தர் செய்தார். உண்மையிலேயே எனக்கு கர்த்தர் செய்த அந்த பெரிய அற்புதம். நான் மரணத்தின் விளிம்பில் இருந்த நான் மரித்து போவேன் என்ற ஒரு சூழ்நிலை. நாங்கள் ஏசப்பாவுடைய பிள்ளைகளாக இருந்தபடியால் நான் விசுவாசத்தோடு நான் திரும்பவும் வருவேன் என்று எனக்குள்ளே இருந்தது. ஆனாலும் நான் இருந்த சூழ்நிலை மரணத்தின் விளிம்பு. என்னுடைய உறவுகள் எல்லாம் நான் மரித்து போவேன் என்று எதிர்பார்த்த நிலைமை. இப்படியான ஒரு நிலைமையிலிருந்து கர்த்தர் என்னை சுகமாக கொண்டு வந்தார். ஏசப்பா, உண்மையிலேயே நான் இப்போ ஜீவனோடு உங்களுக்கு முன்னிலே நின்று இந்த சாட்சியை சொல்வதே அவருடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. இப்படி ஒரு நல்ல தகப்பனை நான் ஆராதிக்கக்கூடியதாக கர்த்தர் எனக்கு செய்த நல்ல கிருபைக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னை போல நீங்கள் யாரெல்லாம் இப்படியெல்லாம் நோயினால் பிடிக்கப்பட்டு இருக்கிறீங்களோ அவருடைய அப்படிப்பட்டவன் நீங்கள் எல்லாரும் ஏசப்பாவை விசுவாசியுங்கள், அவருடைய வார்த்தையை பின்பற்றுங்கள், அவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு ஓடுங்கள். நிச்சயமாக என்னை குணப்படுத்தின ஏசப்பா உங்களையும் குணப்படுத்துவார். நிச்சயமாக இது உங்களுக்கு நடக்கும். இது ஏசப்பா எனக்கு செய்த அற்புதம். இது பெரிதான அற்புதம். எனக்கு ஏசப்பா செய்த அற்புதங்களுக்கு ஏசப்பாவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன்.